day to all. Welcome back to our channel, The Home Director. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog. நம்ம வந்து ஒரு to-do list வந்து பிளான் பண்ணி அந்த வேலைகள் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணனும் அப்படினு வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா sometimes வந்து அது பண்ண முடியாம போகலாம். நாம பிளான் பண்ற to-do list-ஐ நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படினா அந்த to-do list-ஐ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து இந்த வீடியோல நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லா வந்து குழந்தைங்களை கொஞ்சம் போர் அடிக்காம நம்ம எப்படி வெஜிடேரியன் மெனுல வந்து எப்படி என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. என்னோட vlogs வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி கிளிப்பிங்ஸோட இந்த vlog வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். வீக் ப்ரீப்ரிப்பரேஷன், அப்புறம் வந்து லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து இந்த ஃப்ரைடே வரைக்குமான என்னோடய வேலைகள் டு டூ என்னென்ன வேலைகள் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மீல் ப்ரிப்ரேஷன், என்னென்ன மீல் வந்து நம்ம ரெடி பண்ணணும், அந்த மீலுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வாங்கணும், இதெல்லாமே பிரித்து எழுதிட்டுருக்கேன். இந்த மந்தில் வந்து டு-டூ லிஸ்ட்டை விட 2 லிஸ்ட்டு தான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான்வெஜ் இல்லாத ஒரு சண்டே. ஸோ இந்த மந்த்துக்கான என்னோடய வீக் ப்ரிப்ரேஷன், அதில் என்னென்ன திங்ஸ் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். என்னோடய வீக் ரொட்டீன் வந்து எப்படி இருக்குது, இது எல்லாமே இந்த vlogல இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. வெரி ஃபஸ்ட்டு நான் வந்து ரீஸ்டாக் பண்ணுறது ஹெல்த் மிக்ஸு, நம்ம ஸ்ரீ செல்வி ஹோம் ஃபுட். இது வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். அடுத்து வந்து ஆஸ் யூஷுவல் டெய்லி க்ராசரி நீட்ஸ் வந்து நான் ரீஸ்டாக் பண்ணுறேன். க்ராசரி ரீஸ்டாக் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்பு, க்ராசரி திங்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் பாக்கி இருக்கும்ல பாட்டிலில், அந்த பொருட்களை வந்து வேறு ஒரு பாத்திரத்துலையோ அல்லது இந்த மாதிரி மூடிலையோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு புது பருப்பை வந்து ரீஸ்டாக் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற பாக்கி இருக்கிற பருப்பை வந்து மேலே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் பழைய பருப்பை. ஆனால் வந்து இதையே நீங்கள் அப்படியே வச்சு மேலே புது பருப்பை வந்து ரீஸ்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் கீழே ஏதாவது இன்செக்ட்ஸ் வந்துடுது, ரொம்ப பழசாயிட்டதுனால வீணாக போகிற ஸ்டேஜ் ஆகிடுது அப்படின்னா அந்த பாட்டிலில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து வீணாக போயிடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு. இந்த மந்த்து வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சைவத்துக்கு மாறிடுவாங்க. அதனால வந்து வெஜிடபிள்ஸ் பயங்கர ரேட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அளவாக தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணுங்கள். அதே மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது இந்த மந்த்துக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பன்னீர் கண்டிப்பாக வந்து ஸ்டோர் பண்ணுறேன் எவ்ரி வீக்கு. அப்புறம் சன்னா, ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். வெஜிடேரியன் ஃபுட்ஸே நல்ல ரிச் டேஸ்ட்டில் வந்து நான் சர்வ் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான ரகசியங்கள், இது 3 பொடியும் தான். ஜீரகத்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர். இது 3 எப்போவுமே ஸ்டாக் பண்ணுவேன். இந்த மந்த்துக்கு கண்டிப்பாக நிறையவே ஸ்டாக் பண்ணுவேன். காலிஃப்ளவர், பன்னீர், அதுக்கப்புறம் ஒயிட் சன்னா கிரேவி, இல்லைன்னா வந்து சன்னா மசாலா, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் வந்து தரும். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், கூடவே நம்ம வீட்டு ஹோம்மேடு மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வர்றது ரெய்னி சீசன் ஆல்சோ. ஸோ வந்து பிஸ்கெட்ஸ் என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் பிஸ்கெட் வந்து இப்போது நான் கொஞ்சம் 0% மைதா அப்படின்ற பிஸ்கெட்ஸ் தான் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் அதில் ஒரு 50%ஆவது அவாய்ட் பண்ணியிருப்பாங்கல்ல மைதாவை. அதனால் நம்ம நிறைய எடுத்துக்க வேணாம், ஒரு ஆவரேஜாக ஒரு 2 பிஸ்கெட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து இட்லிக்கும் அடைக்கும் மாவு அரைக்கிறதுக்காக வந்து அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். வீட்டில் மாவு அரைக்க முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு, 2 கப் இட்லி அரிசி அப்படின்னா 1 கப் பச்சரிசி, அதுக்கப்புறம் 1 கப் வந்து உளுந்து, அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி நிறைய வெந்தயம், இதெல்லாம் ஒன்றா ஊற வச்சு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணாலே தோசை, இட்லி வந்து ஈஸியாக வரும். இதுக்காக கடையில் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா கடையில் வாங்குகிற மாவில் வந்து சோடாப்பு மிக்ஸ் பண்ணுறாங்க, அது அவ்வளோ ஹெல்தி கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் என்னோடய மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அடைக்கு வந்து 1 கப் இட்லி அரிசி அப்படின்னா 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, கூடவே வந்து ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலே வந்து பச்சரிசி, அதுக்கப்புறம் ஒரு 5-6 காய்ந்த மிளகாய், இதெல்லாம் வந்து சேர்த்து ஊற வச்சு
அரைச்சி ஸ்டோர் பண்ணாலும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு அடை வந்து நம்ம வீட்டிலேயே சாப்பிட்லாம். இப்போது ஒரு பிளெயின் பிரியாணி, பிளெயினாக எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லாமல் சும்மா வெங்காயம் தக்காளி ஈவன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இல்லாமல் லாஸ்ட் வீக் நான் பண்ண ஒரு பிளெயின் பிரியாணி வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி வந்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கடலெண்ணெய், அதில் வந்து கொஞ்சம் நிறைய சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, ரொம்ப கம்மியான ஃப்ளேவர் தான். அது வந்து நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா வந்து 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நம்ம எப்போவுமே ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, கூடவே ஒரு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கீர்ந்து அது கூடவே சேர்த்துக்கிட்டேன். ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் சேர்க்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்து அப்படியே கத்தியிலே மசித்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஃப்ளவர் மாதிரி நம்ம கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தேன். ஏன்னா இந்த குட்டி குட்டியாக நம்ம ஸ்லைஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி போடுறது தான் வந்து நல்லா கரைஞ்சி ஜூஸியாக அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால தான் இப்படி வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை மட்டும்தான் ஒரு பிடி சேர்த்துருக்கேன். நான் கொத்தமல்லி புதினா எதுவுமே சேர்க்கலை. கூடவே ஒரு 3 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும், எண்ணெய் நெய்யெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ரைஸ், நான் வந்து ஒரு 1.5 கப், சின்ன கப்பில் வந்து ஒரு 1.5 கப் ரைஸ் வந்து எடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு இப்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு விசில் போட்டு ஹையில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில், அவ்வளோதான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு சைட் டிஷ் பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸ் வந்து ஆக்சுவலி புரட்டாசிக்கு முன்னாடியே வந்து சிக்கன் கிறிஸ்பி மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடிமேட் மசாலா நான் ஆக்சுவலி வாங்கவே மாட்டேன். சரி ஓகே, பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா, சரி கடையில் வாங்குறதுக்கு வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு வாங்கினது. பட் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதை வந்து இப்போ பன்னீரில் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணேன். அவங்க என்ன மெத்தட் கொடுத்துருந்தாங்களோ அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு பவுலில் கொட்டி அதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் எல்லா பன்னீரையும் அதில் சேர்த்து இப்படி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த கிறிஸ்பி மிக்ஸை வந்து வேறு ஒரு பிளேட்டில் ட்ரையாக சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து அதில் சேர்த்து அப்படியே வந்து புரட்டி எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது வந்து எனக்கு பெரிய அப்படியே கிறிஸ்பியாக அந்த மாதிரிலாம் வந்த மாதிரிலாம் தெரியல. பட் நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாஸ் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம்ல சிக்கன், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது வெஜிடேரியன், காலிஃப்ளவர், பன்னீர் இந்த மாதிரிலாம் நம்ம பொரிக்கும் போது எப்படி பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இருந்தது. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 4-5 வீக்ஸ் வந்து சண்டேவை நம்ம வந்து கிராஸ் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறது கூட நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ட்ரை பண்ணேன். ஓகே தான். இப்போது பிரியாணியை ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக வந்துச்சு. நான் இதில் கரம் மசாலா கூட நான் ஆட் பண்ணல, ஈவன் பிரியாணி மசாலா கூட நான் ஆட் பண்ணல. நான் எப்போவுமே பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக சர்வ் பண்ணோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு சின்ன டிப்பு. இப்போ வந்து நம்ம வீடியோட எண்ட் ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்டில் இருக்கோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறைய டு வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். பட் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. உங்களோட வீக் பிளான் ஆர் டெய்லி பிளான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஐ டிட் டுடே அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே இன்றைக்கி நீங்கள் என்னென்ன வேலைகள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டு டூ லிஸ்ட்டையும் உங்களோட இந்த வாட் ஐ டிட் டுடே அப்படிங்கிற லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அதை விட நிறைய வேலைகள் தான் நீங்கள் இன்றைக்கி செஞ்சுருப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்துட்டு நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நாம் பிளான் பண்ணபடி நம்ம வேலைகளை செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை விட நிறைய வேலை தான் செஞ்சுருப்போம். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி டிஃப்ரெண்ட்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக
நீங்கள் வந்து டு டூ லிஸ்ட்டை விட அதிகமான வேலைகள் செய்கிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிடுவீங்க. இந்த வீடியோவில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்து யூ டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு ஃப்ரெண்டாக இருந்து தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்லலை, நம்ம கலாம் சார் சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு vlog-ஆக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு சூப்பரான டிப்ஸோட என்னோட நெக்ஸ்ட் வீக் ரொட்டீனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். டாடா, பை.